கோடானு கோடி மக்களின் இதய நாடிகளை வருடிய காலத்தால் அழியாத நாதத்தை எழுப்பிய வீணையின் நரம்பு அருந்துவிட்டது. பாலமுரளி கிருஷ்ணா என்கின்ற அந்த பெயர் 400 பாடல்களுக்கு, திரைப்பாடல்களுக்கு அவரே இசையமைத்தவர். 25,000 கச்சேரிகளை நடத்தியவர். தென்னிந்தியாவில் அவர் பாடாத சபாக்கள் எவையுமே இருக்காது. நான் இசையின் ரசிகன். அதுவும் திரைப்பட பாடல்களின் என் இதயம் கவர்ந்த பாடல்களை நாள்தோறும் கேட்பவர். அவற்றில் 2 பாடல்கள் பெரும்பாலும் நான் திரும்ப திரும்ப கேட்கின்ற பாடல்களில் ஒன்று 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்திலே வெளியான கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே என்கிற பாடலும், அதற்கு பிறகு திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா, இந்த நாள் போதுமா என்ற பாடலும். அந்த கானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரலிலே ஒரு தனித்துவமான கானம் இருக்கிறது. டிஎம்எஸ் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், பிபி சீனிவாஸ் ஆகட்டும், சுசிலா ஆகட்டும், ஜானகி ஆகட்டும், ஜிக்கி ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படி இருதயங்களை வருடி ஈர்க்கக்கூடிய ஒரு கானம் அவர் குரலிலே அமைந்திருந்தது. அவருக்கு மரணம் இல்லை. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை. அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள், அவர் வழங்கிய இசை, அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும். ஒரு ரசிகன் என்ற முறையில் அவர் உயிர் நீத்த இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் வந்தேன். ஐயா பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இசை உலகத்திற்கு பெரிய சரித்திரத்தை படைத்தவர்கள். சரித்திரம் படைத்து இசை உலகை தூக்கி நிறுத்தியவர்கள். சங்கீதம் தெரியாதவர்களுக்கும் திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாட்டு தமிழர்கள் நெஞ்சங்களிலெல்லாம் எப்பொழுதும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றது. அவர் மறைவு இசை உலகத்திற்கு ஒரு இழப்பு. அன்னாரின் இசையை மற்றவர்கள் தொடர்ந்து இசை உலகத்திற்கு அவரது வழிகாட்டுதலின் பேரில் சேவை செய்ய வேண்டும். அவரது ஆத்மா சாந்தியடைய வசந்தன் கோ சார்பாகவும், வசந்த் டிவி சார்பாகவும், இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாகவும் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். மறைந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர். பத்மஸ்ரீ விருது பெற்றதோடு 1970களில் திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார். அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை உரித்தாக்குகிறேன். இந்திய மக்கள் அனைவருடைய உள்ளத்தை இசையால் கவர்ந்த கர்நாடக இசைமேதை பாலகிருஷ்ண முரளி அவர்கள் மறைவு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பில்
அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். உலகளவிலே புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதை தன்னுடைய இசை திறமையால் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியிலே தன்னுடைய இசை மழையினால் பரப்பியவர். இளம் வயதிலிருந்தே பாடத் தொடங்கியவர். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே அவர்களை தெரியாத இசைக்கலைஞர்களே இருக்க முடியாது. அவருடைய இழப்பு என்பது இசை உலகத்திற்கே பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஒரு இசைக்கலைஞர் இல்லை என்று பெருமையாக இந்தியா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு திறமை வாய்ந்தவர். இவர் திறமையை பற்றி புகழ்வதற்கான அருகதை கூட எனக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்படியும் ஒருவர் வாழ்ந்தார், இசைத்தார் நமக்காக என்று சொல்லி நம்ப வைக்க வேண்டும் வருங்காலத்தை. என்னை விட தகுதியுள்ள இசைக்கலைஞர்களும் என்னை விட தகுதியுள்ள அவரது சீடர்களும் இருக்கும் பொழுது எனக்கும் அவரை பற்றி தருணத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமையாகவே நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு பல முறை வந்து அவரிடம் இசை பேச்சை கேட்டு வாங்கி சென்றவன் நான். வணங்குவதை தவிர வேறொன்றும் சொல்ல தோன்றாது. இந்த உலகம் ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை போன்ற ஒருவரை இனிமேல் சந்திக்காது. எதுவும் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இது இருந்தாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நான் வந்து 1959 நான் மியூசிக் அகாடமியில் திருப்போணத்துறையில் படிச்சுட்டு இருக்கிறாச்சு. அவர் வந்து எர்ணாகுளத்தில் கச்சேரிக்கு வந்திருந்தார். எங்களுக்கு அப்போ இருந்த அந்த அவருடைய சங்கீதத்தில் இருந்த அந்த அக்கறையினால் நானும் என்னுடைய காலேஜ் செக்ரட்டரியும் சேர்ந்துட்டு அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஐயா கொஞ்சம் எங்களுடைய ஸ்கூலுக்கு அதாவது அகாடமிக்கு வந்து பாடுறா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லா கலைஞர்களுக்கும் உடனே ஐயோ நான் இப்போ தானே கச்சேரி முடிக்க வந்திருக்கு, என்னால் முடியாது, அது எப்படி நான் இன்னொரு தடவை வர்றேன். இது பழக்கமான ஒரு விஷயம். ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக வர்றேன், இப்போ கண்டிப்பாக வரேன்னு சொன்ன அந்த இதுக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் யாரும் நான் எதுவுமே இல்லை, இப்போவும் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவரோட அந்த அந்த சந்தோஷமான யாருக்கிட்டே இருந்தாலும் அதுதான் எங்களை இன்னைக்கு கூட மறக்காமல் இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு இருந்த அந்த திறமையை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்கும். இருந்தாலும் பெரிய ஒரு சங்கீதத்தில் ரொம்ப ஜீனியஸ்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும். அது பெரிய பெரிய நிலையில் இருந்த ஒரு சங்கீதജ്ഞர் வந்து நமக்கு நஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நமக்கு நஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, பசங்க வந்து சங்கீதம் படிக்கிறவங்க வந்து சும்மா வெறுமனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் சின்ன வயசுலேருந்து கடைசி வரை படிச்சுட்டும் சொல்லின்னு கொடுத்துட்டும் இருந்த மாதிரி எல்லோருமே அவரை ஞாபகப்படுத்திண்டு ஞாபகத்தோட அவரோட திறமையை மனசில் நினச்சிண்டு அவரை இமிட்டேட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலமும் ஒரு ஆளையும் இமிட்டேட் பண்ணி ஒரு காலமும் வரவே முடியாது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களுடைய ஐடியாஸை கொண்டு வந்து நம்ம குரல்லையே நம்ம இதுலேயே கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் இருக்கும். எல்லாரையும் யாராக இருந்தாலும் ஒரு சங்கீத இதில் பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து பழகிறதும் பேசுகிறதும் சிரிச்சுண்டு பேசுகிறது. லாஸ்ட்டு நம்ம செம்பையோட உற்சவத்துக்கும் அவர் வந்து அனுகிரகம் பண்ணார். அவரால் நடக்க முடியலை, இருந்து கூட கண்டிப்பாக வர்றேன்ப்பா, நான் உனக்காக கண்டிப்பாக வரேன்னு சொன்னது இன்றைக்கி கூட இது இருக்குது.
எனக்கு வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நமக்கு பெரிய நஷ்டம் கர்நாடக சங்கீதத்துக்கு. அண்ட் he is not at all worried about any music. ஒரு ஃபியூஷன்னா கூட அவருக்கு தைரியம், அந்த அவர்கிட்ட இருக்கிற அவருக்கு தெரியும். அதனால என்னோட குரு மாதிரியே செம்பியசாமிக்கு எந்த பயமும் கிடையாது, எங்கே வேணாலும் பாடலாங்கிறத அந்த திறமை அவருக்கு இருந்தது. அது இன்றைக்கி இப்போது நம்மக்கிட்ட இருந்து விலகி, ஆனால் நம்ம மனசில் இருந்து எந்த மனசில் இருந்தும் அது போகாது. அதுதான் அவரோட பெருமை. நமஸ்காரம்.